வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தாங்க உங்கள் தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் சால்னா. பொதுவாகவே இந்த சிக்கன் சால்னா நம்ம ஹோட்டலில் போய் பரோட்டாவுக்கு அருமையாக ஊற்றி சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நல்ல கல் தோசைக்கெல்லாம் இந்த சிக்கன் சால்னா ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த அருமையான சிக்கன் சால்னா ரொம்ப சுலபமாக நம்ம வீடுகள்லையே தயார் செஞ்சிடலாம். ஸோ இந்த அருமையான சிக்கன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகணும் இல்லையா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சிக்கன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் சால்னா செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சிக்கன் ஒரு 1/2 kg போல் நான் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கனோட ஸ்கின் எல்லாம் நல்லா நீக்கிட்டு மஞ்சள் தூள் சேர்த்து அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோடு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சின்ன சைஸ் ஒரு 3 போல் எடுத்துக்கலாம். அதை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அதோட ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு சில பொருட்கள் தேவைப்படும். சீரகம், சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சலை, கல்பாசி, அதோட பார்த்தீங்கன்னா வற்றல் மிளகாய், அதோட நமக்கு விதை கொத்தமல்லி என்று சொல்லக்கூடிய தனியா, அதுக்கப்புறமா நம்ம கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், அதோட புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு 3 கொத்து கறிவேப்பிலைகள் நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நம்ம வதக்கி அரைக்கணும். இதோட பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவு நான் கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். எண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸோ கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சில பொருட்களை எல்லாம் நம்ம நல்லா வறுத்து அதை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக மசாலா பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த சால்னாக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 3 பட்டை துண்டு அதை சேர்த்துருக்கேன். அப்புறமா கல்பாசி நான் சேர்க்க போகிறேன். கல்பாசிங்கிறது இங்கிலீஷில் ஸ்டோன் ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா 2 கிராம்பு சேர்த்துக்க போகிறேன். இந்த கல்பாசி பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு சோம்பு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா நம்ம வறுத்து விடலாம். ஸோ இப்போ கல்பாசிக்கு நான் வரேன். நீங்கள் இந்த சால்னாவுக்கு கண்டிப்பாக கல்பாசி சேர்த்தே ஆகணும். ஸோ இந்த ஸ்டோன் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிற இந்த கல்பாசி ஒரு அருமையான ஃப்ளேவரை இந்த சால்னாவுக்கு கொடுக்கும். நீங்கள் வேறு எந்த ஸ்பைசஸ் மறந்தாலும் இந்த கல்பாசி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸாக்ட் சால்னாவோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காது. ஸோ ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவர் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த கல்பாசி சேர்த்துக்கோங்க. இது இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த்தாக. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியா சேர்த்துக்க போகிறேன். ஸோ தனியாவையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விடலாம். ஸோ நீங்கள் வறுக்கும்போது ரொம்ப தீஞ்சு போயிடாமல் கொஞ்சம் அதை பக்குவமாக பார்த்து வறுக்கணும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்து விடுங்க. இப்போ ஒரு 8 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். பொதுவாகவே சால்னா அதிகமாக காரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சட்டிலாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு மீடியம் காரம் நமக்கு இருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சால்னால மிளகு காரம் கண்டிப்பாக சேர்க்காதீங்க, அதை தவிர்த்துடுங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம காய்ஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். நான் 8 போல் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு நம்ம சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சால்னா. டேஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, சால்னாவினுடைய டெக்ஸ்சருமே ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே முந்திரி பருப்பு இல்லாதவங்க என்ன சேர்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வேர்க்கடலை, அதாவது நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சேர்த்து நல்லா வறுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா முந்திரி குருணைன்னு சொல்லுவாங்க, அதாவது முந்திரி பருப்பு தான் உடைச்ச முந்திரியாக இருக்கும், அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 துண்டு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா ஒரு 15 பூண்டு பற்கள், அதோட ஒரு 10 சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விடலாம்.
நமக்கு இந்த மசாலா மட்டும்தாங்க வேலையே சால்னால. ஸோ இந்த எல்லா மசாலாவும் நம்ம கரெக்டாக பக்குவமாக அந்த அளவுகளில் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா சட்டுன்னு நம்ம சால்னா பண்ணிடலாம். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு நமக்கு வந்துட்டு தேங்காய் துருவல் நான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து விடலாம். நான் ஏற்கனவே சொன்னா போல் இது நம்ம வறுக்கும் பொழுது நீங்கள் சிம்மில் வச்சு வருங்க. நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வறுத்தீங்கன்னா கண்டிப்பாக தீஞ்சு போயிடும். ஸோ அப்புறம் கரிஞ்சு போச்சுன்னா அந்த வாசனை நல்லாவே இருக்காது, சால்னாவை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால் பார்த்து பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 கொத்து கறிவேப்பிலைகள் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வதக்கி நம்ம வந்து அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தீச்சிடாமல் அதை பக்குவமாக வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணி எடுங்க. மசாலா பேஸ்ட் வந்து ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது. மீடியமாக ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி பார்த்து தருப்பாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வதங்கி வந்தால் போதும். இப்போ வாங்க சிக்கன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சால்னாவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கும் போது ஒரு தனி மனமும் ஒரு தனி சுவையும் கிடைக்கும். ஸோ கூடுமான மட்டும் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு பிரிஞ்சலை நம்ம சேர்த்துக்கலாம். பிரிஞ்சலை சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக எடுத்துக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி சின்னதாக அரிஞ்சு எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். பொதுவாகவே எல்லா குழம்பு வகைகளுக்கும் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அது வந்து காமன். ஸோ அதோடு நம்ம என்ன மசாலா சேர்க்க போகிறோம், அந்த மசாலாஸ் மட்டும்தான் நம்ம குழம்பு வகைகளையோ இல்லை கூட்டு வகைகளையோ அந்த டேஸ்ட்டை வந்து மாற்றக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம பேசிக்காக சேர்க்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் தான் நம்ம இப்போ சேர்க்குறோம். இப்போ 2 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கிட்டேன். அதோட பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழங்கள் அதையும் நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன செய்யலாம்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கும் பொழுது தக்காளி வந்து சீக்கிரமாக மசிஞ்சு வேகிறதோடு இல்லாமல் நமக்கு வந்துட்டு உப்பு சேரும் பொழுது ஒரு தனி சுவையும் வந்து அதில் க்ரியேட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இப்போ உப்பு வந்து நான் தக்காளிக்கும் கொஞ்சமாக சிக்கனுக்கும் சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம குழம்பு செய்யும் பொழுது நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஸோ ஓரளவுக்கு இதெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கி வரணும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சிட்டோம். ஆனால் அரைச்சதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரில் அலசின தண்ணியை இதில் இப்போ சேர்த்துருக்கோம். எதுக்காக இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அலசின தண்ணியை சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பழத்தோடு சேர்ந்து இந்த தண்ணியும் சேர்ந்து இந்த ஃப்ளேவர்டு வாட்டரும் சேர்ந்து என்ன ஆகும்னா நல்லா சேர்ந்து கொதிச்சு வரும். அப்போ அந்த தக்காளியோட மிக்ஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு ஒரு தனி டேஸ்ட்டை வந்து அது க்ரியேட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 1/2 kg போல் நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கனுடைய தோல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கின்னு, அதுக்கப்புறமா வெறும் எலும்பு இதெல்லாம் போட்டு தான் வந்து சிக்கன் சால்னா பண்ணுவாங்க. ஆனால் வந்து நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம், ஹோட்டலில் வாங்கிட்டு வந்த சால்னா நம்ம சாப்பிட்டோன்னா மறுநாள் கண்டிப்பாக எப்படினாலும் ஸ்டமக் அப்செட் ஆகும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனுடைய அந்த தோல் தான். ஸோ கண்டிப்பாக வந்து சிக்கனோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சமைங்க. ஸோ அதை சேர்த்து நீங்கள் சமைக்காதீங்க. ஸோ நம்ம வீட்டில் நம்ம செய்யும்பொழுது நீங்கள் சிக்கன் நம்ம நார்மலாக நீங்கள் வாங்கி நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா சிக்கன் எலும்பு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் சேர்த்து கூட நம்ம செய்யலாம்.
ஸோ சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்ச மசாலா பேஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட்டும் இதோட சேர்த்தாச்சு. அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஸோ இப்போ இது ரெண்டும் நல்லா சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சிக்கனும் அந்த மசாலா பேஸ்ட்டும் நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ ஓரளவுக்கு இப்போ கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பொதுவாகவே சால்னா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் தளர்வாக தண்ணியாக தான் இருக்கணும். அதாவது ரொட்டி, பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கன் சால்னா ஓரளவுக்கு கொஞ்சம் குழைவாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், இடியாப்பம், ஆப்பம் இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் நல்லா தண்ணியாக கொஞ்சம் தளர்வாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் இட்லி செஞ்சுருக்கேன். ஸோ இட்லிக்கு நான் தொட்டுக்கிறதுக்காக இந்த சால்னா செய்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி கூடவே சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்து நல்லா அதை கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போது இந்த சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் அதில் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விடலாம். ஸோ எப்படி இருந்தாலும் சால்னாவோட டெக்ஸ்சர் நமக்கு சூப்பராக வரும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற முந்திரி பருப்புனால. ஸோ நீங்கள் ஹோட்டலெல்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ ஒரு நல்ல கங்கடுப்பில் அதை வச்சுருப்பாங்க. அது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ தான் தண்ணி சேர்த்தாலும் அந்த சால்னாவுடைய டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் கொதித்து மேலே நுரக்கட்டி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் நல்லா அதோடு சேர்த்துட்டு நம்ம இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் போட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டுடலாம். இப்போ விசில்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா திருப்பவும் அடுப்பில் வச்சு நீங்கள் இந்த சிக்கன் சால்னாவை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் மல்லி இலைகளை நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் சால்னா ரெடியாக இருக்குது. ஸோ அப்புறம் என்னங்க, வெயிட் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சிக்கன் சால்னாவை செஞ்சு அசத்துங்க. ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு இட்லிக்கோ தோசைக்கோ இந்த சிக்கன் சால்னா ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் இட்லி செஞ்சுருக்கோம். இந்த இட்லிக்கு சூப்பரான சிக்கன் சால்னாவை நாங்கள் ஊற்றி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த சிக்கன் சால்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் சால்னா பரோட்டாவுக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், ஊத்தாப்பம் அப்பப்பா சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சிக்கன் சால்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் செஞ்ச சிக்கன் சால்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த சிக்கன் சால்னாவை கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். டேக் கேர் ஆல். பை.